So, hello guys, this is Rashmi here. So, new YouTube channel, some videos நான் போட்டிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்க ஃபார் இன் கமெண்ட்ஸ். ஸோ திருத்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா இட்ஸ் நெக்ஸ்ட் இயர் லான்ச்சிங் மூவி. பட் ரொம்ப எக்ஸைட்டட் அண்ட் சர்ப்ரைசிங்கோட ட்ரீசரு. ஸோ ரொம்ப அமேசிங்காக இருக்கு ட்ரெய்லரு. என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்னோட எக்ஸைட்டட்லேருந்து டிராகன் மூவி. ஸோ என்டிஆரோடது ஒரு பெரிய புதுசாக நியூ கம்பேக்குன்னு சொல்ல முடியாது. அவரோட நிறைய மூவிஸ் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. பட் என்ன சொல்றதுன்னா சம்ஹவ் அவரோட பாடி லாங்குவேஜ் இல்லைன்னா அவர் கொஞ்சம் ஃபேட்டியா இல்லை சுப்பியா இருக்கிறதுனால சொல்லியிருப்பாங்க. பட் இந்த மூவில அவரோட பாடி லாங்குவேஜ் அண்டு எப்படி சொல்றது, அவரோட ஃபிட்னஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு சேஞ்சு. நான் பார்த்த உடனே இவர் என்டிஆரா அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஃபேஸு எல்லாமே ரொம்ப மாறி இருக்கு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்லா ட்ரீசராக இருந்தது. எப்பயுமே டைரக்ட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன்னா KGF1, KGF2, சாலார் 3 மூவியுமே சூப்பர் ஹிட்டாக ஓடி இருக்கு. எல்லாருமே பார்த்துருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த 3 மூவிலுமே எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டுமே கிடைக்கல. பிகாஸ் ஃபைட் சீன்ஸு எல்லாமே ரொம்ப எமோஷன்ஸும் ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொம்ப ஓவரால் மேசிவ் ஃபைட்டு. ஸோ எல்லாருமே இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது ஃபைட்டு தான். ஸோ ரீசெண்டாக இப்போ நம்ம ஃபைட் ரிலேட்டடாக தான் வந்திருக்கு. கண்டிப்பாக என்ன ஆனால் இதில் கொஞ்சம் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மைனஸ் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேணாம். அண்டு சூப்பர் எக்ஸ்பென்சிவாக சஸ்பென்ஸாக இருக்க போது. சஸ்பென்ஸ்லாம் கட் ஷார்ட் பண்ணும்போது நிறையா வில்லன்ஸ் இருப்பாங்க. மேபி நிறைய வில்லன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அனில் கபூர் கேமியோ கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆகுது. அண்டு அதர் கேரக்டர்ஸு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. லைக் அனில் கபூர், குஷ்பு சுந்தர், அசுதோஷ் ராணா, பிஜு மேனோன், இதெல்லாம் நிறைய பேர் கேரக்டர் சப்போர்ட்டிங் ரோலில் இருக்காங்க. லீட் உங்களுக்கே தெரியும், நம்மளோட என்டிஆர் சார் தான். அண்ட் ருக்மிணி வசந்த், இவங்க இந்த ஹீரோயினோட சின்ன கேமியோ தான். பட் அவங்க ஒரு சம் வேர்ட்ஸ்லாம் சொல்லும் போது ரொம்ப பவராக ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப ரிலேட்டடானதுலாம் இல்லை. ஓல்டு சம் எப்படி சொல்கிறது, இந்த ஆப்கான் ட்ரேடிங் கம்பெனி ரிலேட்டடாக தான் நிறையா காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் அந்த ஹெரோயின் ரிலேட்டடாக ஸ்மக்லிங் பண்ணுறது இல்லை அது பண்ணுறது ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் மூவி வந்த பிறகு தான் அது எப்படி இருக்கும்னு தெரியும். கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸ். எல்லா கேரக்டர்ஸுமே சீரியஸாக தான் இருக்க போது. கண்டிப்பாக திஸ் இஸ் நாட் ஃபார் கிட்ஸ். இது எல்லாமே ரொம்ப மைண்ட் கேமிங் மாதிரி இருக்குது. எப்படி பிஜிஎமும் நீங்கள் மைண்டை யோசிச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் மூவி. எனக்கு என்னமோ 2027க்கு திஸ் இஸ் பெஸ்ட் மேசிவ் அண்ட் ஆக்ஷன் மூவியாக இருக்க போது. நம்ம எல்லாருமே நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க ஃபார் கேஜிஎஃப் அண்ட் சாலார், லைக் 2-3 மிக்ஸ் பண்ணி இந்த மூவி வந்திருக்கு அப்படின்னு. பட் இல்லை, சம்திங் இன் டிஃப்ரெண்ட் இன் தட். ஏன்னா பார்க்கும் போதே இதில் நிறையா சஸ்பென்ஸ் இருக்குமோ, இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கெமியோ இருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நிறையா சஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ பி டியூன். இன்னும் இதில் அப்டேட்ஸ் நிறையா வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இது என்டிஆரோட இயராக தான் இருக்க போகுது, 2017. ஸோ பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னும் என்னை திருத்திக்க பார்க்குறேன். அண்ட் இன்னும் அப்டேட் பண்ணுறேன் நிறையா மூவிஸு. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணணுன்னா சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ.